ஒரு பாயிண்ட் மிஸ் ஆச்சு. எதுனா பார்த்தீங்க, ஒரு பாயிண்ட்ல தமிழ் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு மனிதர் தான் காரணம். அவருடைய பேர் தான் காகிதம் இல்லத். அதாவது காகிதம் இல்லத் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பொருள்படும் அவருடைய பெயருக்கு. ஏன் தமிழ் தேசிய மொழியாக இருந்திருக்கோ அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, அவர் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர். சட்டமன்றத்தில் அந்த நேரு இருப்பார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஹிந்தியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எதை நம்ம தேசிய மொழியாக வைக்கிறதுன்னு பேசுறீங்க. அந்த காலகட்டத்தில் தான் காகிதம் இல்லத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, பழமையான மொழிகளைத்தான் தேசிய மொழியாக வைக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய தமிழ் மொழியைத்தான் தேசிய மொழியாக வைக்க வேண்டும் சொல்றாங்க. ஆனா மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க, ஹிந்தி தான் நிறைய பேருக்கு தெரியும், அதை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. உடனே காகிதம் இல்ல கேட்கிறாரு, இந்தியாவின் தேசிய பறவை எது அப்படின்னு கேட்கிறாரு. அனைவருமே சொல்றாங்க பீகாக், மயில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்தியாவில் காக்கைகள் தான் அதிகமாக இருக்கின்றன, எதற்கு மயில் தேசிய பறவையா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இருந்தாலுமே சட்டமன்றத்தினுடைய அந்த சமயத்தில் இருந்த உறுப்பினர்கள் தமிழுடைய பெருமை தெரியாமல் இந்திய தேசிய மொழியா வைக்கிறாங்க. இப்போ எத்தனை பேருக்கு அப்துல் கலாம், காமராசர்னு பேர் இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்த பெயரை நான் இந்த வரைக்கும் கேள்விப்படல. எத்தனை பேருக்கு காகிதம் இல்லத்தை பத்தி தெரியும்? நிஜமாலேயுமே நம்மள சில பேருக்கு தமிழுக்காக பணியாற்றிய, தமிழ் மண்ணுக்காக பணியாற்றிய சிலரை பத்தி தெரியறதே இல்லை தானே. நன்றி, வணக்கம்.